சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. உமா வீட்டுக்கு போய் பத்திரமா சேர்ந்ததுக்கு அப்புறம் போன் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனா அம்மா இது வரைக்கும் போனே பண்ணலையே. அம்மாவும் தம்பியும் உமா வீட்டுக்கு போனாங்களா இல்ல போற வழியில தலைவர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா? ஐயோ ஒண்ணுமே புரியலையே. அம்மாக்கு ஒரு போன் போடலாம். This number is currently switched off. Please try again later. என்னது? அம்மா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன பண்றது? என்னடாச்சு மச்சி? வீட்டை பூட்டிட்டு இங்கே தப்பிச்சு போயிட்டாங்க மச்சி. டென்ஷன் ஆகாத மச்சி. அந்த துளசியை நம்ப முடியாது. முன்கதவை சாத்திட்டு பின்வாசல் வழியா உள்ளதா இருப்பா. வா பின்னாடி போய் பார்க்கலாம். வா மச்சி. ஏய் துளசி, ஏய் துளசி, துளசி இங்க பாருடா. என்ன மச்சான் பின் கதவும் பூட்டி இருக்கு? நம்ம வர்றது தெரிஞ்சு அந்த துளசி அவங்க அம்மாவையும் தம்பியும் கூட்டிட்டு ஓடிட்டாளோ? இப்ப என்ன பண்றது? டேய் மச்சி, துளசியுடைய கூட்டாளி ஒருத்தி இருப்பாள, அவ பேரு உமா தானே? உமா. அவ வீட்டுல போய் பாப்போம் வா. ஒருவேளை துளசி அவங்க அம்மாவையும் தம்பியும் கூட்டு போயிருப்பாளோ? இருக்கலாம் மச்சி, வா பாக்கலாம். உமாக்கு போனை போட்டு பாப்போம். உமா, அம்மாவும் தம்பியும் உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. வந்துட்டாங்களா? அவங்களுக்கு போன் பண்ணா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அம்மாவும் தம்பியும் இப்ப எங்க இருக்காங்க? துளசி, அம்மாவும் தம்பியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பாடா, உன் வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல. இப்பதான் எனக்கு உசுரே வந்த மாதிரி இருக்கு. ஆமா, அம்மாவோட போன் எதுக்கு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? அம்மாவோட போன்ல சார்ஜ் இல்ல, அதான் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு. சரி, அம்மா கிட்ட நீ போனை கொடுக்கறியா? போன் எல்லாம் இப்ப கொடுக்க முடியாது. ஏன், என்னாச்சு? துளசி, நான் அம்மாவையும் தம்பியும் ஏன் வீட்டுல தங்க வைக்கலடி. எங்க வீட்டுல இருந்து 2 வீடு தள்ளி எங்க அத்தை வீடு இருக்குல்ல. ஆமா, என் அத்தையும் மாமாவும் ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டு சாவி என்கிட்ட தான் இருந்துச்சு. அதான் அம்மாவையும் தம்பியும் கூட்டிட்டு போய் அங்க தங்க வச்சிருக்கேன்டி. ஆமா, அம்மாவையும் தம்பியும் உன் வீட்டுல தங்க வைக்காம ஏன் அங்க தங்க வச்ச? ஏன் துளசி புரியாம இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன் வீடு பூட்டி இருந்தா உடனே பஞ்சாயத்தும் அவங்க ஆளுங்களும் நேரா என் வீட்டுக்கு தானே வருவாங்க. அப்ப அம்மாவும் தம்பியும் வீட்டுல இருந்தா அவங்க ஈஸியா மாட்டிப்பாங்கடி. அதனாலதான் நான் அத்தை வீட்டுல தங்க வச்சிட்டேன். நான் அப்பப்போ போய் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. அவங்க உனக்கு அம்மா தம்பி மட்டும் இல்ல, எனக்கும் அம்மா தம்பி தான். புரியுதா? புரியுது புரியுது. நீ பண்ணதான் சரி. என் வீடு பூட்டி இருந்தா உன் வீட்டுக்கு தான் அவங்க வருவாங்க. நீ நல்லா யோசிச்சு புத்திசாலித்தனமா தான் பண்ணிருக்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாதடி. அம்மா, அந்த மலைமாடு எப்படி இருக்கானா? ஏதாவது விசாரிச்சியா? அத ஏண்டி கேக்குற? அவன் பழைப்பானா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியலடி. ரொம்ப ஆபத்தான கட்டத்துல தான் இருக்கான்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அந்த மலைமாட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பஞ்சாயத்து அம்மாவையும் தம்பியையும் சும்மா விட மாட்டான். அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா பாத்துக்கோ. நான் ஈஸ்வரி அக்கா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா அவங்கள மீறி அம்மாக்கும் தம்பிக்கும் எந்த ஆபத்தும் வராது. நீ கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ. சரி துளசி. துளசி, பஞ்சாயத்து அனுப்பிச்சு விட்ட ரவுடி பசங்க வந்துட்டு இருக்காங்க. ஐயோ,
இப்ப என்ன பண்ணுவ? நான் சமாளிச்சுக்கிறேன். நீ லைன்லயே இரு, எதுவும் பேசிக்காத. ஆ, சரி சரி சரி. ஏய் உமா, துளசி எங்கடி? யாரு? துளசிடி, துளசி. ஏ கூமுட்ட, துளசி வீட்ல போய் பார்க்காம என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? நாங்க போய் துளசி விட்ட பார்த்துட்டு தான் வரோம். அவ வீடு பூட்டி இருக்கு. அந்த துளசியும் அவ அம்மாவும் தம்பியையும் காணோம். உண்மையை சொல்லு, துளசி எங்க? அவங்கள பத்தி உனக்கு தெரியாம இருக்காது. ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. துளசியை நான் பார்க்கவே இல்லையே. போய் சொல்லாத. அந்த துளசி அவங்க அம்மாவையும் தம்பியும் கூட்டிட்டு உன் வீட்டுக்கு வரல? ஆஹா, இல்லையே. மச்சி, அவ போய் சொல்றா. நீ வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வா போ. தாராளமா போய் பார்த்துக்கோ. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் என்ன பண்றது? போங்க, போய் பாருங்க. இருடா. என்ன மச்சி? வீட்டுக்குள்ள யாரும் இல்ல மச்சி. துளசி இங்க வராம வேற எங்க போயிருப்பா? ஏய் உமா, மருதமுத்து உசுருக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காரு. அதனால தலைவர் துளசி மேல ரொம்ப கொலைவெறியில இருக்காரு. துளசி ஐயா அவ அம்மாவையும் தம்பியையும் எங்க இருந்தாலும் தூக்க சொல்லிருக்காரு. இதுல நீ சம்பந்தப்பட்ட உன் உசுருக்கே உத்தரவாதம் இருக்காது, பாத்துக்க. நான் ஏன் சம்பந்தப்பட போறேன்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. துளசி அவ அம்மா அவ தம்பி எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த ஊரை விட்டு எப்படி போறாங்கன்னு பாத்துக்கிறோம். டேய் மச்சி, வண்டி ஏறுடா. துளசி, உமா, அந்த ரவுடி பசங்க பேசின பேச்ச கேட்டியா துளசி? கேட்டுட்டே தான் இருந்தேன்டி. நீ உண்மையாவே ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. அம்மாவையும் செந்தலையும் உன் வீட்ல தங்க வைக்காம புத்திசாலித்தனமா உன் அத்தை வீட்ல தங்க வச்சிருக்க பாரு. அம்மாவையும் தம்பியையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோடி. நான் மறுபடியும் ஈஸ்வரி அக்கா கிட்ட நிலைமைய எடுத்து சொல்லி அம்மாவையும் தம்பியையும் எப்படியாவது காப்பாத்த சொல்றேன், சரியா? சரி துளசி. சரி சரி, நீ பாத்துக்கோ, நான் அப்புறம் பேசுறேன். சரி துளசி.